என்னப்பா? அந்த பக்கம் போகாத. ஏன்? அண்ணன் தம்பி 2 பேரும் அடிச்சுட்டு கிடக்குறாங்க, சிக்கலாயிரும். ஒரே அறையில் உங்கள் எல்லோரையும் ஒரே இடத்தில் நாற்காலி போட்டு சாதி கேட்காமல் மதம் கேட்காமல் உட்கார வைத்திருக்கிறது. அதுதான் திராவிட அரசியல். அப்படியா? அதுதான் திராவிட அரசியல், வேறொன்றும் இல்லை. இங்கே புரியாதவர்களுக்கு தூங்குபவர்களை எழுப்பலாமே தவிர தூங்குவதை போல நடிப்பவர்களை எழுப்ப முடியாது. யாரு எதை பேசுறதுன்னே நாட்டுல விவசாயம் இல்லாம போச்சுடா. அவர் சொன்னார் சனாதனத்தினுடைய ஆதரவு திராவிடம் என்று சொன்னார். புரியாமல் பேசுகிறவர்களுக்கு நாம் என்ன சொல்லுவது? பதில் தெரியாதவங்க கேள்வி கேட்டா கூட தேடி பூச்சி ஏதாவது தப்பாவது பதில் சொல்லுவான். எனக்கு கேள்வியே தெரியாதே. அதான் சொல்றேன், நாங்க யார்கிட்டையும் கொண்டு போய் டப்பாவை பார்த்துக்கிட்டு டிஎன்ஏவை எடுத்து நீ தமிழனா நீ தமிழனான்னு கேட்கல. என்ன கலாச்சிட்டாராமா? நீ ரொம்ப பேசிட்ட. இதுக்கு மேல பேசாம இருந்தா எங்களுக்கு மரியாதை இல்ல. திராவிடம் யாருக்கு சாதகம் யாருக்கு பாதகம் அப்படிங்கிற தலைப்பு மிகப்பெரிய தலைப்பு. ஆனா நேரம் மிக சுருக்கமா இருக்கிறதுனால நான் கொஞ்சம் கடகடன் பேசுறேன். உள்வாங்கிக் கொள்றதுக்கு கொஞ்சம் முயற்சி செய்யுங்கன்னு சொல்றேன். ஆஹா, ஏதாவது சீன் போடும் போதெல்லாம் கரெக்டா வந்து நிக்கிறானே, இவனை அவாய்ட் பண்றதுதான் பெட்டர். ஒரே அடியா நம்ம இதை வந்துட்டு தேங்காய் உடைச்சது போல சொல்லணும்னாக்க, திராவிடம் யாருக்கு சாதகம்னா தமிழர் அல்லாதோருக்கு சாதகம், தமிழர்களுக்கு பாதகம். நீ வேற சுமாரப்பா, ஏற்கனவே சாணியை கொண்டு எரிஞ்சிட்டு இருக்காங்க, வேற ஆள் எரிய போறாங்க. எப்படி அப்படிங்கிற கேள்வியை நம்ம எழுப்பி பார்த்தோம்னாக்க, இங்க யார் மலையாளி யார் தெலுங்கர் யார் கன்னடர்ங்கிற கேள்வி வர்றதே இல்லை. தமிழன், நான் தமிழன் சொன்னா மட்டும் யார் தமிழர் என்ற கேள்வி வந்து கொண்டே இருக்கிறது. இவங்களை பூரா ஊசி போட்டு கொண்டு வரணும் அப்படின்னு பேட்டி கொடுத்துருக்கேன். ஊசி போட்டு கொண்டு கடலில் போட்டணும். இதற்குண்டான ஏன் இந்த கேள்வி தமிழர்களை மட்டும் நோக்கி வைக்கப்படுகிறது, ஏன் நம் மீது மட்டும் ஒரு முகமுடி போடப்படுகிறதுங்கிற கேள்வியை நீங்க எழுப்பி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். திராவிடம் யாருக்கு சாதகமானது? இவன் பேசி என் மூளை இவனுக்கு ஃப்ரெண்ட் ஆயிருச்சு. தமிழர் அல்லாதோர் தமிழர்களை ஆளுவதற்காகவும் வாழ்வதற்காகவும் உருவாக்கப்பட்ட ஒரு கான்செப்டாக திராவிடம் இங்க இருக்குங்கிறது தெளிவாக புரிஞ்சிடும். இப்படி ஊர்ல போய் 10 பேர் சொல்லுதா அருவாமனை வியாபாரம் விளங்கும். அடுத்தது திராவிடம் சனாதனவாதிகளுக்கு சாதகமானது, சனாதனத்தை எதிர்ப்பவர்களுக்கு பாதகமானது. எப்படி எதுக்கு இத்தனை எப்படி இல்ல எப்படிப்பா? நீங்க முதல்ல சொன்னதை கூட நான் ஒத்துப்பங்க, இதெல்லாம் ஒத்துக்க முடியுமா? திராவிடம் சனாதனத்தை எதிர்க்கிறது தான் முதல் வேலை இல்லையா அப்படிங்கிற கேள்வி எழும். அதானே உலக வழக்கம். சனாதனம் என்றால் என்ன? முதல்ல நாங்கள் பிறப்பால் இது வந்துட்டு எங்களுக்கு உரிமையானது, அதனால் பிறப்பால் நான் இந்த கருவறைக்குள்ள இருப்பேன், என் தோப்பனார் இருப்பார், நான் இருப்பேன், என் மகன் இருப்பான், பேராண்டி இருப்பான், நீங்க உள்ள வரக்கூடாதுன்னு சொல்றது சனாதனம். அப்போ இதை எடுத்துக்கொண்டு நான் ஆட்சியில் உட்கார்ந்து கொண்டு இருப்பேன், என் தகப்பனார் இருப்பார், நான் இருப்பேன், என் பேரன் இருப்பான், என் புள்ள இருப்பான்னு சொல்றது, இதுக்கெல்லாம் பேர் என்ன தெரியுமா? ஆட்சியில பகிர்வு கேட்டால் நீங்கள் ஆன்டி இந்தியன், ஐயோ இது இவங்க டைலாக் இல்ல, நீங்கள் பிஜேபியின் பி டீம் அப்படின்னு சொல்லி ஒதுக்குறது இருக்கு இல்லையா, அது வந்துட்டு சனாதனத்தின் உச்சம். நக்கல்யா அவனுக்கு. சாதியவாதிகளுக்கு திராவிடம் சாதகமானது, சாதிய மறுப்பாளர்களுக்கு திராவிடம் பாதகமானது. என்ன இங்க வேற மாதிரியா இருக்கு? பூனை வாழை விட்டுட்டு புலி வாழை பிடிச்சிட்டா ஏன் அப்படிங்கறத எடுத்து பார்த்தோம்னாக்க, முதல்ல சொந்த கூட்டணிக்குள்ள இருக்கிறவங்களுடைய கட்சி கொடியை கிழிக்கிறதுல இருந்து, போஸ்டர்ல கிழிக்கிறதுல இருந்து, அவர்களை கொடியேற்ற விடாமல் தடுப்பதிலிருந்து, அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி, மறக்க முடியும். இங்க நீங்க இருக்கக்கூடிய ஊராட்சி மன்ற தலைவர்களை நல்ல நிலையில் உட்கார வைக்க கூட முடியாத அளவுக்கு இருக்கிறது வந்துட்டு சாதியத்தின் உச்சம். பேசாம தூங்கி இருக்கலாம், நானே வந்து மாட்டிக்கிட்டனே. இதெல்லாம் எங்கேயோ நடக்கிற ஒரு விஷயங்க. இதுக்காக வந்துட்டு திராவிடம் பொறுப்பேற்றுக் கொள்ள முடியுமா அப்படின்னு கேட்டா நான் சில விஷயங்களையும் சொல்ல விரும்புறேன். வேணாம், இதோட நிறுத்திக்கிறோம். என்னடா நிறுத்தது? இன்னும் ஆரம்பிக்கவே இல்ல. ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால நிறுத்த முடியும். அமைச்சர்களாக உட்கார்ந்து இருக்கக்கூடியவர்கள் ரெட்டியார் சாதி சங்க மாநாட்டில் உட்கார்ந்து கொண்டு பேசுவதா இருக்கட்டும், என்னதையா நாமெல்லாம் தாழ்த்தப்பட்டவர்களா அப்படின்னு பேசுறதா இருக்கட்டும், யாரா இவனுங்க எங்கிந்திரா வந்துக்கிறானுங்க, நீ எஸ்சி தானே நீ எஸ்சி தானம்மா அப்படின்னு கேட்கறதா இருக்கட்டும், பட்டியலினத்தவர்கள் இங்க நீதிபதிகளானது திராவிடம் போட்ட பிச்சைன்னு பேசுறதா இருக்கட்டும், நீங்க கவுடாவா அப்படின்னு கேட்கறதா இருக்கட்டும், இதையெல்லாம் திராவிடத்தின் உச்ச நிலையில் இருக்கக்கூடிய தலைவர்களே பேசும்போது சாதியவாதத்தின் உச்சமாக திராவிடம் இருக்கிறது அப்படிங்கறத தெளிவாக சொல்ல விரும்புறேன். அங்கேயே ஒருத்தன் சொன்னா கேட்டமா, எனக்கு இது வேணும் இன்னும் வேணும்.